guys, welcome back to my channel Mummy Box Info. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் மாசத்துல எந்தெந்த கோல்டு ஷாப்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போறோம். டாப் 4ல என்னென்ன இருக்கு, என்னென்ன ஷாப்ல எவ்வளோ ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு பார்க்க போறோம். அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. என்ன கோல்டு வாங்கணும் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவும் பாருங்க, இந்த வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு எந்த ஜுவல்லரியில கம்ஃபர்டபுளா இருக்கு, பெனிஃபிட்ஸ் அதிகம்னு தோணுதோ அந்த ஜுவல்லரியில நீங்க வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரி தான் பார்க்க போறோம். தங்கமயில் ஜுவல்லரியில என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னா நன்றி விழாங்கிற ஒரு ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா டில் 31 மார்ச் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த மாசம் எண்டு வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் தங்கமயில் சென்னையில பிரான்ச் கிடையாது, மற்ற இடத்துலதான் பிரான்ச்சஸ் இருந்தது. ஆனா ரீசன்லாம் சென்னையிலயும் தங்கமயில் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க சென்னையில இருக்கவங்க வாங்கணும் அப்படின்னா டைரக்டா போய் சென்னையிலேயே வாங்கிக்கலாம். நம்ம என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க 10 பவுன் எடுக்கிறீங்க, 10 சவரன் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா தராங்க. இல்ல 10 பவுன் எடுக்கல அப்படின்னா 5 பவுன் வாங்கினீங்கன்னா 1/4 கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா தங்கமயில் சைட்ல இருந்து நமக்கு தராங்க. மட்டும் இல்லாம இதுல கோல்டு ஸ்கீம்ஸ் தங்கமயில் நிறைய ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுல ஜாயின் பண்ணாலும் நமக்கு கிஃப்ட் கிடைக்கும். கோல்டு காயின் கிஃப்ட் இருக்காது, ஏதாவது காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நமக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு தங்கமயிலோட கோல்டு ஸ்கீம் பத்தி டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்க, அதையும் நான் அடுத்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அடுத்த ஜுவல்லரி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மலபார் ஜுவல்லரி தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வெள்ளி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் மார்ச் மாசம் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஆஃபர்ஸ் கோல்டுக்கு கொடுக்கல, ஒன்லி வெள்ளிக்கு சில்வருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வெள்ளி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இதுல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா சில்வர் ஜுவல்லரிஸ் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு வேஸ்டேஜும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸும் கட்ட தேவையில்லை. அந்த கிராமோட வெயிட்டுக்கு என்ன மணி வருதோ அதை மட்டும் தான் நீங்க கட்டிட்டு எடுக்கலாம். இதே ஆன்டிக் சில்வர் எடுக்கிறீங்க அப்படின்னா 25% உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. வேஸ்டேஜ்லயும் சரி, மேக்கிங் சார்ஜஸ்லயும் சரி. ஆன்டிக் சில்வர் எடுத்தா மட்டும். அதே எம்ஆர்பி சில்வர் ஜுவல்லரின்னு ஒன்று தனியா அவங்களே வச்சிருக்காங்க. அதுல எம்ஆர்பி ரேட்டுன்னு சொல்லிட்டு டேக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஜுவல்லரி எடுத்தோம்னா, அந்த சில்வர் எடுத்தோம்னா உங்களுக்கு 10% தான் ஆஃபர் கொடுக்குறாங்க எம்ஆர்பி சில்வரை பொறுத்த வரைக்கும். இதோட இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா 31 மார்ச் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. யாராவது சில்வர் வாங்கி சேவ் பண்ணணும் இல்ல சில்வர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் மலபார் கோல்ட்ல யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சில்வர்ஸ்க்கு இங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதுல உங்களுக்கு எது பெனிஃபிட்ஸா இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜிஆர்டி ஜுவல்லரி பத்தி தான் பார்க்க போறோம். ஜிஆர்டி ஜுவல்லரியில என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தங்க அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் மார்ச் வரைக்கும் போயிட்டு இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா 25 ருபீஸ் பெர் கிராம்க்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதாவது பழைய நகையை கொடுத்துட்டு நீங்க புது நகையை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 ரூபா ஜிஆர்டி சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இது கோல்டு காயின்ஸ்க்கு இது அப்ளிகபிள் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க நகையா வாங்குறீங்க, உங்களோட பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது நகையா வாங்குறீங்கன்னா மட்டும்தான் 75 ருபீஸ் தருவாங்க. நீங்க பழைய நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு கோல்டு காயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு 75 ருபீஸ் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஜுவல்லரி ஜாய் ஆல்காஸ். ஜாய் ஆல்காஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கோல்டு ஜுவல்லரியில 50% டிஸ்கவுண்ட் தராங்க ஃபார் வேஸ்டேஜுக்கு. நீங்க எந்த ஒரு நகை எடுத்தாலும் அதுல கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ சொல்றாங்க. இப்போ 18% அந்த நகைக்கு உள்ள சேதாரம் வருது அப்படின்னா அதுல 50% உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. மிச்சம் உள்ள 9%க்கு நீங்க கட்டிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இது அதே மாதிரி கோல்டு மாதிரியே நீங்க சில்வர் எடுத்தாலும் சரி, டைமண்ட் எடுத்தாலும் சரி, இல்ல அன்கட் டைமண்ட் எடுத்தாலும் சரி 50% உங்களுக்கு வேஸ்டேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு 50% உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தராங்க. அதே மாதிரி தான் ஜிஆர்டி மாதிரியே இதுலயும் ஜாய் ஆல்காஸ்லயும் கோல்டு காயின்ஸ்க்கு இது அப்ளிகபிள் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க ஜுவல்லரியா எடுத்தா மட்டும்தான் 50% டிஸ்கவுண்ட்.
நீங்கள் கோல்டு காயின்ஸாக எடுத்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 50% கிடையாது, ஃபுல் வேஸ்டேஜ் கட்டி தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவங்க எக்ஸ்ட்ரா சில்வர் காயின்ஸும் நீங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சில்வர் காயின்ஸ் எடுக்காம பொருளை எடுத்தீங்க இல்லை வேறு ஏதோ திங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தருவாங்க. நீங்கள் சில்வர் காயின்ஸாக எடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் வருதோ அதை கட்டி தான் வாங்க முடியும். எல்லா ஜுவல்லரியிலுமே வேஸ்டேஜ் டிஃபர் ஆகலாம், ஆனால் ஜிஎஸ்டிங்கிறது எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜிஆர்டியில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் டைமண்ட் இல்லை அன்கட் டைமண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 10% வந்து உங்களுக்கு ஆஃபர் தருவாங்க. மிச்சம் எவ்வளோ வருதோ நீங்கள் அதை கட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்லி 10% தான் டைமண்ட்க்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க ஜிஆர்டியில். இப்போ நம்ம பார்த்த டாப் 4 ஜுவல்லரிஸில் உங்களுக்கு எதில் அதிகமாக பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இந்த ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் போங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில்வர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மலபார் கோல்டுக்கு போகிறது தான் இப்போ கரெக்டான டைம் சொல்லுவேன். ஏன்னா சில்வரில் அங்கே நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் இந்த மாதிரி பல்காக ஒரு பெரிய நகையாக எடுக்கிறீங்க, நிறைய வாங்குறீங்க, 10 சவரன் 5 சவரனுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தங்கமயில் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்வேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிராம் வந்து கோல்டு காயின்ஸாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் கோல்டை பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் பற்றியும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு